ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பேண்ட்டு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஏன்னா இப்போ புதுசாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆர்டர் புதுசாக வந்திருக்கும், எப்படி பேண்ட்டு கட் பண்ணி தைக்கிறதுன்னு தெரியாது. அதுக்காக ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேண்ட்டு வந்து அளவு எடுத்திருக்கேன். பேண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா 37 இன்ச்சு, ஹிப் சைஸ் வந்து 35 இன்ச்சு, பாட்டம் வந்து 5.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாட்டம் அளவை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாட்டத்தில் வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சில் நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் அளவுக்கே மடித்தா போதும். ஏன்னா இதில் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணணும். இந்த மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லென்த் எடுத்துக்கலாம். லென்த்து வந்து 37 இன்ச்சு. 37 இன்ச்சில் 7 இன்ச்சை மட்டும் நம்ம விட்டுட்டு ஃபஸ்ட்டு 30 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 30 இன்ச்சுலேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஸ்கேலால் நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேலால் நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, ஏன்னா இது வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால பெரியவங்களுக்குன்னா 8 இன்ச்சு நம்ம கீழே இறக்கலாம். இது வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு இறக்குனாவே போதும். கிட்டத்தட்ட இது வந்து 6th படிக்கிற பொண்ணு, அதுக்காக நான் வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாட்டத்தில் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு தான் நமக்கு. இது வந்து ரெடி அளவு. ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுடலாம். இது ரெடி ஸ்டிச்சிங் இது ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங் அளவு. இப்போ ஸ்கேல் வச்சு இப்போ இதுக்கும் நம்ம லைன் கொடுத்துடலாம். அழகாக லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறது. இப்போ இது வந்து ரெடி அளவு. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரெடி அளவு. இது வந்து தான் ஸ்டிச்சிங்கு. இப்போ ரெடி அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ணணும், அதனால். இப்போ வந்து இடுப்பு பட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவைப்படுது. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்கேலால் கோடு போட்டு எடுத்துக்கலாம். கோடு போட்டு எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அதில் வந்து 30 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு ரெடி அளவு இதில் வந்து 7 இன்ச்சு தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விடணும், 7.5 இன்ச்சு. நம்ம ஸ்டிச்சிங்கையும் கோடு போட்டுடணும், ரெடி அளவுக்கும் கோடு போட்டுடணும். நான் இப்போ போடுறது வந்து ரெடி அளவு. அடுத்தது வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து கோடு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்.
இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம மடிக்கணும். அதுக்காக இப்போ பேண்ட் பீஸும் கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இது வந்து 4 பீஸ் நான் ஒன்றா போட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு இவ்வளோ தாங்க. பேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்டிச்சிங்கில் இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.